எத்தே எங்க அம்மா சொன்னாவ அதான் 7வது மாசம் நடக்குதுல்ல, அதான் வளகாப்பு வைக்கலாமான்னு கேட்டாங்கத்தே. அதெல்லாம் முடியாதுடி, 9வது மாசம் தான் நான் வளகாப்பு வைக்க விடுவேன். ஏமா அவ போறதுனால என்ன? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? வாய மூடல ஆம்பளை, உனக்கு என்ன தெரியும்? இங்க வீட்டுல எம்பிட்டு வேலை இருக்குது, அந்த வேலையில யாருல பாப்பா? எனக்குன்னு உடம்பு சரியில்லாதவன் நானு. எனக்கு கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலின்னு எல்லா வலியும் இருக்குது. நான் ஒத்தால எப்படி எல்லாமே செய்ய முடியும்? கிடக்கட்டும், 2 மாசம் இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போகட்டும். என்னம்மா இங்க அவளே தானம்மா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அதான் உங்க அம்மா கையால போய் சாப்பிடணும்னு அவ ஆசைப்படுறாமா. போயிட்டு வரட்டுமே. ஆமா ஆமா, உங்க மாமியார் வீட்டு சமையல் தானே என்ன அளவா இருக்குது. அன்னைக்கு போய் சாப்பிட்டேன், சாப்பாட்டுல அம்புட்டு உப்பள்ளி தட்டி இருக்கிறாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவ இங்க இருந்து அங்க போகணுமாங்கோ. அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போ, போய் அங்க அம்புட்டு துணி கிடக்குது, எல்லாம் துவைச்சு காய போடு. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும், சரியா? வந்துட்டா வீட்டுக்கு போகணுமா? சரிங்க அத்தை. ஹலோ மக்களே, என்ன மக்கா காலையில இருந்து 2-3 வாட்டி ஃபோன் போட்டுட்டேன், நீ எடுக்கவே இல்ல. அட போமா, நீ வேற. காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்ல, தெரியுமா? ஏன் மக்களே இப்படி எல்லாம் பேசுற? ஒரு 2-3 மாசம் உனக்கு அப்படித்தான் மக்களே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட என்னமா நீ, எனக்கு தான் 5வது மாசம் பிறந்துருச்சுல்ல, எனக்கு உன் கையால சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுமா. சரி சரி டி, அதான் 5வது மாசம் ஆயிடுச்சுல, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, சரியா? உனக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கு இங்க ஆள் ரெடியா இருக்கு. ஏமோ அப்பனா அண்ணி அங்கதான் இருக்காங்களா இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவ இங்க தாண்டி இருக்குதா, என்கிட்ட வந்து கேட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு. நீ கண்டிப்பா இங்க வருவன்னு எனக்கு தெரியும் டி, அதான் அவளெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு நான் சொல்லிவிட்டேன். இங்கதான் இருப்பா. அப்பனா சரிம்மா, நான் இப்பயே கிளம்பிடுறேன்.